அந்த பலவீனம் அங்குள் அந்த பிராந்தியத்தில் வாழுகின்ற நாடுகள், இந்தியா பலமாக இருக்கும் போது பாதிப்படைந்த நாடுகள், பாதிப்படைந்த இனங்களுக்கு ஒரு மூச்சு விடும் காலமாக இதனை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். தமிழ் மக்களுக்கு வாக்குறுதியை அதை எழுதியும் கொடுக்கவில்லை, வாக்குறுதி கொடுப்பதே தென்னிலங்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் அதை எவ்வாறு நிறைவேற்றுவார் என்று என்னென்று நம்பலாம். வாக்குறுதி கொடுப்பதே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் இவர் வந்த பிற்பாடு சிங்கள மக்களின் முழு நலன்களையும் தான் பாதுகாப்பு. ஸ்ரீலங்கன் அரசு தலைவர் தேர்தலில் பங்கு பெற்ற எல்லோரும், சந்திரிகாவாக இருக்கலாம், மைத்ரியாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், ஒன்றை கூறுவார்கள், நாங்கள் இந்த அரசு தலைவர் முறைமையை ஒழிக்கப் போகிறோம் என்று. சரி, இப்போது உங்களுக்கு காலம் வந்து யாரும் வெல்ல முடியாது என்று தெரிஞ்சு விட்டது, இனி ஒழிச்சு விடுங்க. முப்படையும் கட்டி இப்ப நான் சோழர் காலத்து 2000 10,000 வருஷத்துக்கு முந்தினதை பற்றி நான் கதைக்கல. என்கிற கண்ணுக்கு முன்னால நாங்கள் வாழ்ந்த காலத்தில் முப்படைகளும் கட்டி இலங்கை அரசின் மிக பெரும் தளங்களை கூட தங்கள் மதிநுட்பத்தாலும் போரியல் வியூகங்களாலும் தகர்த்து இந்த உலக அரங்கில் நிறைவேற்றியவர்களை நீங்கள் என்ன ஒரு மூடர்களாக நினைப்பீர்கள். 2009ஆம் ஆண்டு தமிழ் தேசம் அளிக்கப்பட்டது, தமிழர்கள் பலவீனப்படுத்தப்பட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தாலும், ஆனால் சிதறி போனது சிங்கள தேசத்து கட்சிகள். இன்றைக்கு பாருங்கள், அரசு தலைவர் தேர்தலை கூட நடத்த முடியாது. இனிமேல் அதை ரத்து செய்தால் நான் நினைக்கின்றேன் ஒட்டுமொத்தமாக அது இல்லாது போகக்கூடிய ஒரு நிலையாகத்தான் சிங்கள தேசம் சிதறி போய் கிடக்கின்றது. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அவர்கள் கலையத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள். இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். முதலில் உங்களுக்கு தெரியும், பூகோள அரசியல் புந்து விளையாடுகிறது இலங்கை தீவில் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த கால சம்பவங்களை எல்லோரும் மிகவும் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அரசுறவியல் ஆலோசனை கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டு வருவதாக பேசப்படுகின்றது. இதனுடைய பின்னணி என்ன இருக்கின்றது என்றதை உறவுகளுக்கு கூறுவீர்களா? சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 13வது டிப்ளோமேட்டிக் கன்சல்டேஷன் என்று சொல்றது பீஜிங்ல இடம்பெறுகின்றது. அதில் இலங்கை கலந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இலங்கை இந்த அரசியலில் அல்லது இலங்கையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதில் சீனா தொடர்ச்சியாக தனது ஏதோ ஒரு பிரசன்னத்தை காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. அங்கிருந்து அதிகாரிகள் இலங்கைக்கு வருவதும் இலங்கை அதிகாரிகளை அங்கு அழைப்பதுமாக சீனா தனது நடவடிக்கைகளை முனைப்பாக மேற்கொண்டு கொண்டிருக்கு. இப்ப இந்தியாவில் இடம்பெற்ற தேர்தல் இந்தியா அரசியல் ஒரு பலவீனமாக பகுதியாகத்தான் அமைந்திருக்கின்றது. அந்த பலவீனத்தை தொடர்ந்து இந்தியாவின் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கின்றார். தாங்கள் சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் நல்லுறவுகளை பேண தாங்கள் விரும்புவதாக கூறியிருக்கின்றார். அதுக்கு பதிலளித்த சீனா தாங்களும் இந்தியாவுடன் ஒரு நல்லுறவை வளர்ப்பதற்கும் அது அந்த பிராந்தியத்தின் உறுதித்தன்மைக்கும் உதவும் என்பதுடன் இரண்டு நாடும் அதில் பெனிஃபிட் அடையலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதாவது இதுவை ஒரு சரியான டிரெக்ஷனில் தாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இப்போது இந்தியா பாகிஸ்தானை நோக்கியும் ஒரு நட்பு கருத்தை காட்டியிருக்கின்றது. பாகிஸ்தானுடனும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தானின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் இப்போது அது மெல்ல மெல்ல ரிகவர் பண்ணி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இப்போது புதிதாக பதவியேற்றுள்ள அரசின் வெளிவார அமைச்சர் இப்போது இலங்கைக்கு வருவதாகவும் தகவல் வந்திருக்கின்றது. இலங்கைக்கும் அவர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அந்த புதிய மாற்றம் இந்திய அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் இந்தியாவின் வெளிவார கொள்கைகளிலும் ஒரு தளர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் போன தடவை கதைக்கும் போது கதைத்திருந்தோம், அது ஒரு பலவீனமான இந்தியாவின் அரசியல் பலவீனம் அடைந்திருக்கிறது. அது அந்த பலவீனம் அங்குள் அந்த பிராந்தியத்தில் வாழுகின்ற நாடுகள், இந்தியா பலமாக இருக்கும் போது பாதிப்படைந்த நாடுகள், பாதிப்படைந்த இனங்களுக்கு ஒரு மூச்சு விடும் காலமாக இதனை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இப்போது இந்த ஒரு வாரத்தில் வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் போதே
அதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விடயங்களை பரவலாக செய்கின்றது. ஒன்று இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் இந்தியாவின் புதிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கலைக்கின்ற அதே சமயம் இன்னொரு குழு பெய்ஜிங்கில் சென்று சீனாவின் தலைநகர் சென்று சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 13வது டிப்ளமேட்டிக் கன்சல்டேஷன் என்ற அந்த இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர்கள் இவ்வாறு பரவலாக செல்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா ஒன்றை கூறியிருக்கின்றது, இலங்கை பொருளாதார முறைமைகளை, அதாவது மறுசீரமைப்பை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அப்ப இந்த 3 செய்திகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அமெரிக்காவும் இலங்கைக்கும் இடையிலான செய்தி, இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான செய்தி, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான செய்தி. நாங்கள் இவர்களை எதிரிகளாக பார்ப்போமாக இருந்தால் அதில் நாங்கள் எங்கோ தவற விடுகிறோம் என்பதுதான் அதன் கருத்து. இங்கேதான் நிறைய விடயங்களை எங்களுடைய உறவுகள் இப்பொழுது கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதாவது நாங்கள் யாரையுமே எதிரிகளாக நாங்கள் பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அதில் அக்கறையாக கவனமாக நாங்கள் செயல்பட்டோமாக இருந்தால் நாங்கள் யாரையுமே எதிரியாக பார்க்க தேவையில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக நான் கூறுவது வெளிநாடுகள் என்றால் தமிழர்களை பொறுத்தமட்டில் நட்பு நாடு என்று ஒரு நாடும் இல்லை இதுவரையில். வெறுமனவே சில அமைப்புகள், சில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சில உறவுகளை வைத்திருக்கிறார்களே தவிர ஒரு தமிழ் இனமாக அந்த ஒரு நாடு தமிழர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு அல்லது வழிகாட்டுவதற்கு எந்த ஒரு நாடும் இல்லை என்பதை கூறலாம். ஏன் அங்கே போவான், பக்கத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் கூட ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் மக்களுடைய ஒரு உறவை கட்டி எழுப்புவதற்கு வருங்காலங்கள் தொடர்பாக எவ்வாறு நாங்கள் பயணிக்கலாம் என்ற தொடர்பாக சிந்திப்பதற்கான எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் செயல்படுத்தவில்லையே என்று நாங்கள் இப்பொழுது நிறைய தடவைகள் கூறிக்கொண்டு வருகின்றோம். அந்த நிலைமையில் மாற்றங்கள் காணவில்லை. இருந்தாலும் கூட இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அதனூடாக சில எங்களுடைய தரப்பினர் தமிழ் பிரதிநிதிகள் கூட ஒரு தெளிவு பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஆரம்பத்தில் கூட அவர்கள் இடையில் இதில் ஒரு சந்தேகம் இருந்தது அல்லது அவர்களுக்கு அதில் விளங்கவில்லை என்றதுதான் நான் சில வழிகளை பார்த்தேன். என்றால் அவர்கள் சில வேளைகளை கூறும் பொழுது இது இவரிடம் இருந்தா வருகின்றது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பதில்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த மாற்றங்கள் வருகின்றது, சிந்திக்கிறார்கள் என்றதை இது வெளிப்படுத்துகின்றது. இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் இப்பொழுது வடக்குக்கு வந்து சென்றிருக்கின்றார். இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிரித்தானியாவிலும் கூட இங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகின்ற என்றதெல்லாம் கூறப்படுகின்றது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும் 13வது திருத்தச் சட்டம் வந்த பொழுது வடக்க கிழக்கை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் பேசும் பொழுது 4-5 மாதங்களுக்கு முன்னதாக இதை நான் உங்களோட கேட்டிருந்தேன். வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் ஜேவிபியினர். இவர்கள் பாருங்கள், அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக ஜேவிபிக்கு இருக்கின்றது. இப்ப நாங்கள் எந்த ஒரு விடயங்களையும் நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது சிந்தித்து தூர நோக்கில் சிந்திக்க வேண்டும் என்பதற்கு இது இன்னும் ஒரு உதாரணம். பாருங்கள், அவ்வாறு அவர்கள் செயல்படாவிட்டால் இப்பொழுது சில வேளைகளில் தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருந்திருப்பார்கள். அவர்கள் என்றால் அவர்களும் போராடியவர்கள் தான். இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இந்த வினை விதைத்தவர் வினை அறுப்பதற்கு இப்பொழுது அந்த காலம் வந்துவிட்டது. சிங்கள மக்கள் அவருக்கு ஆதரவு வழங்குவார்கள். தமிழ் மக்களை நான் கேட்கவில்லை, சிங்கள மக்கள் அவருக்கு ஆதரவு வழங்குவார்களா? இனி வடக்கு கிழக்கை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிங்கள மக்கள் என்ன கூற போகிறார்கள்? அவருக்கு சிங்கள கட்சிகள் எதுவுமே இனிமேல் எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் இதுவரை வைத்திருந்த அஸ்திரங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது. அப்ப இனிமேல் அவர்களால் ஏமாற்ற முடியாது என்ற நிலை ஒன்றுதான் ஏற்படுகின்றது. இப்ப அனுர குமார திசாநாயக்கா முதல் கிளிநொச்சிக்கு வந்த போதும் அவர் அந்த தனது வார்த்தைகளை அளவாகத்தான் பயன்படுத்தி இருந்தார். ஏனென்றால் அது தென்னிலங்கையில் பாதிப்பை ஏற்படுத்துமாமல், அதாவது தமிழ் மக்களுக்கு வாக்குறுதியை அதை எழுதியும் கொடுக்கவில்லை, வாக்குறுதி கொடுப்பதே தென்னிலங்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் அதை எவ்வாறு நிறைவேற்றுவார் என்று என்னென்று நம்பலாம். வாக்குறுதி கொடுப்பதே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் இவர் வந்த பிற்பாடு சிங்கள மக்களின் முழு நலன்களையும் தான் பாதுகாப்பார். இப்ப சித்தார்த்தன் கூடி இப்போது ஒன்றை கூறி கேட்டிருக்கின்றார் அனுர குமார திசாநாயக்காவுடன், உங்கள் தீர்வு என்னென்று சொல்லுங்க. அவர் ஒன்றுதான் கேட்டிருக்கிறார், நீங்கள் தமிழ் மக்களுக்கு தரப்போற தீர்வை என்னென்று சொல்லுங்க. சொல்ல மாட்டார்கள் என்று அவர்கள் இங்கே சொல்லிவிட்டு அங்க போய் வாக்கை கேட்க முடியாது. இப்போது அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, இனிமேல் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. எனவேதான் ரணில் விக்ரமசிங்கா சொல்லி இருக்கிறார், இது சிங்கள நாட்டுக்கான தேர்தல் என்று தெளிவாக முடிந்து விட்டது. ஒரு சிங்கள நாட்டுக்கான தேர்தல் என்றால் அதில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான சம்பந்த தொடர்பும் இல்லை என்பதை அவரே தெளிவிட்டார். அப்ப இந்த அறைகூவல் சிங்கள மக்களுக்கான தேர்தல் என்ற அறைகூவலின் விளக்கம் என்னவென்று சொன்னால், இனி சிங்கள மக்களை இனவாதத்தை தூண்டித்தான் வெற்றி பெறலாம் என்று இப்போது முடிவுக்கு வந்து விட்டார்கள்.
அப்ப இனி சிங்கள மக்கள் இனவாதத்தை எவ்வாறு தூண்டுவது என்பது தொடர்பாகத்தான் இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். ஆனால் சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் கட்சிகள் எல்லாம் பிரிவடைந்து பிளவடைந்துதான் இருக்கின்றன. அடுத்ததாக பொருளாதாரம் அவர்களின் பொருளாதாரம் இன்னும் மேலுக்கு வந்ததாக இல்லை. உதாரணமாக IMF போட்ட நிபந்தனைகளை இப்போது இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னார், வீடுகளை வாடகைக்கு விடுபவர்கள் கூட அதில் வரும் வருமானத்தில் இனிமேல் வரி செலுத்த வேண்டும் என்ற நடைமுறை வரப்போகின்றது. அது இலங்கை முழுவதற்கும் அந்த நடைமுறை கூட வரப்போகின்றது போது இன்னும் மக்கள் மீதான சுமைகளை இவர்கள், அதாவது இதுவரை காலமும் தேர்தலுக்காக இலவசங்களும் சலுகைகளும் வரிச்சலுகைகளும் என்று கூறியவர்கள் அதனை இனி செய்ய முடியாது. அப்ப அடுத்ததாக இவர்கள் இந்த கட்சியை பொறுத்தவரையில், சிங்கள தேசத்தின் கட்சியை பொறுத்தவரையில் கட்சிகளும் எல்லாம் பிரிவடைந்த நிலையில் இருக்கின்றன. அப்ப ஒன்று, இந்த அரசு தலைவர் தேர்தலை இவர்கள் ரத்து செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதனை இப்போது. ஆனால் பௌரல் அமைப்பு ஒன்றை கூறியிருக்கின்றது. அரசு தலைவர் இப்ப இவர்கள் என்ன பேசுகிறார்கள் இதை திரைமறைவில் என்று சொன்னால், அரசு தலைவரின் பதவியை கால நீடிப்பு செய்யலாமா, இப்ப முடிவு ரத்து செய்வது என்று சொன்னால் இன்னொரு வருடத்துக்கு கால நீடிப்பை செய்து விட்டு, இப்ப உங்களுக்கு தெரியும் உக்ரைன் அதிபர் பதவி எப்போ முடிந்து விட்டது. ஆனால் இப்ப அவர் பதவியில் தான் இருக்கின்றார். இப்போதும் அவர் அரசு தலைவராகத்தான் இருக்கிறார். பல உடன்பாடுகளை ஏற்படுத்துகின்றார். 10 வருடத்திற்கு அமெரிக்காவுடன் உடன்பாட்டை ஒன்றை மேற்கொள்கின்றார். ஆனால் கடந்த மே மாதத்துடன் அவருடைய பதவி முடிந்து விட்டது. அப்ப இதோட இல்லீகலாக, அதான் ரஷ்யா கூறுகின்றது, இது இல்லீகலாக நீங்கள் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாடு என்று. அவர் பதவியில் இல்லை, இல்லாத ஒருவர், மக்கள் ஆணை முடிந்து விட்டார். அப்ப அதை இப்ப பௌரல் அமைப்பு கருத்தொன்று வெளிவந்திருக்கிறது, பதவியை ஒருபோதும் நீடிக்க முடியாது என்று சொல்லி. இப்ப அவர்களுக்கு ஒன்று தெரியும், தேர்தல் வைத்தால் யாரும் வெல்ல போவதில்லை. தமிழ் மக்களிட 5 லட்சம் வாக்குகள் மிகவும் முக்கியமானது. யாழ் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பார்கள் என்றால் அதை விடவும் அதிகமான வாக்குகள், 1/2 லட்சம் வாக்குகள். அப்ப இப்ப ஒன்றில் தேர்தலை ரத்து செய்வது என்று சொன்னால் இவரின் பதவியை நீடிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதை பின்போடுவது என்று சொன்னாலும் பதவியை நீடிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கல்ல இருக்கின்றது. ஆனால் ஒன்று நல்லது, நீங்கள் ஒன்றை பாருங்கள், இந்த தேர்தலுக்கு ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் பங்கு பெற்ற எல்லோரும், சந்திரிகாவாக இருக்கலாம், மைத்ரியாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், ஒன்றை கூறுவார்கள், நாங்கள் இந்த அரசு தலைவர் முறைமையை ஒழிக்க போகிறோம் என்று. சரி, இப்போது உங்களுக்கு காலம் வந்து யாரும் வெல்ல முடியாது என்று தெரிஞ்சு விட்டது, இனி ஒழிச்சு விடுங்க, அது தேவையில்லை என்று நீங்கள் ஒழித்து விடுங்கள். அதற்கு இப்ப நாங்கள் இந்த தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதற்கும் ஒன்று இந்த இலங்கையின் அரசு தலைவர் தேர்தல் முறையை ஒழிப்பதற்கும் அது உதவும். உண்மை, இதில் பல நன்மைகள் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த அரசு தலைவர் தேர்தல் என்பது 2 அடுக்கு பாதுகாப்பாக, ஒன்று நாடாளுமன்றத்தின் மூடாக சிங்கள தேசத்தை, பௌத்த சிங்கள தேசத்தை பாதுகாத்தல், 2வது அரசு தலைவரின் அதிகாரங்களூடாக பாதுகாப்பு. அதன் முதலாவது தடையை தகர்ப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் செயல்படுத்த போவதில்லை அரசர்களே. உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தர சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி கையொப்பம் போராட்டம் நடந்த பொழுது முதலில் கையொப்பமிட்டவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இப்பொழுது அவரை பயங்கரவாத தடை சட்டத்தை நிறுத்துங்கள் என்று கேட்டு பாருங்கள், பார்ப்போம். அதற்கு மாறாக இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த சட்டம் ஆகலும் மோசமான ஒரு சட்டமாக. அப்ப இங்கேதான் இப்ப நீங்க கூறுகள் ஏமாற்றுவதும் திசை திருப்புவதும் அவர்களுக்கு ஒரு கைவந்த ஒரு கலையாக இருக்கின்ற நேரத்தில் ஒன்று நான் இங்கே கூறலாம். நீங்கள் கூறினீர்கள், இந்த தேர்தலை ரத்து செய்வது அல்லது பின்போட போகிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணிகள் தமிழ் மக்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் வெறுமனவே ஆதரிக்க போகின்றோம் என்று சொல்லி இருந்தால் ஒரு குறிப்பிட்டவருக்கு, இப்ப உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சிங்கள அரசியல் பரப்பிலிருந்து தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தும் என்று வந்திருக்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார், தமிழர் தாய் கிழக்கு பகுதியிலும் கூட இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நிலைமைகள் இப்பொழுது வெளிப்படையாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலை மாற்றத்துக்கு தமிழ் மக்கள் எடுத்த ஒரு ஆக்கப்பூர்வமான விடயம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது. அதில் என்ன நடக்கின்றதோ இல்லையோ அது வேற. நிலைமைகளை இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றது. விடுதலை புலிகள் போராட்டத்தை ஆரம்பித்த பொழுது வெளிநாடுகளில் வந்தவர்கள் எல்லோரும் இலங்கையில் தமிழர்கள் என்ற ஒரு இனம் இருக்கின்றது அப்பொழுதுதான் தெரிய தொடங்கியது எல்லோருக்கும். அது வரைக்கும் தெரியவில்லை. அதே போல் மெதுவாக சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அதனூடாக தமிழ் மக்கள் சரியான பாதையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழி இருக்கின்றது. இந்த வழியை இவர்கள் கடைபிடிப்ப. நீங்கள் ஏமாற்றம் என்று கூறும்பொழுது ஒரு காட்சி ஒன்றை பார்த்தேன். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மண்டதீவில் ஒரு
மைதானத்தில் சென்றிருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியமாக்க போன்றேன். இது ஒரு படு ஏமாற்றும் அரசியல் அரசுகளே. BTCL, பிரிட்டிஷ் தமிழ் கிரிக்கெட் லீக், நான் நினைக்கிறேன் 9 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த பகுதியை போய் அடையாளம் கண்டு இதில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்றை கட்டலாம் என்று அப்பொழுது பார்த்த பொழுது அது மெதுவாக அந்த கதை வெளியில் சென்று தெற்கிலங்கைக்கு சென்று இதற்கு முன்னதாக இதுவரையில் 3 தரப்பினர் அங்கே வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியமாக ஆக்குவோம் என்று சொல்லி இப்போ ஒரு 9 வருஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு கல்லு கூட நாட்டவில்லை. அப்ப இதில் இருந்து தமிழ் மக்களுக்கு புரியவில்லை என்றால் இவர்கள் எந்த காலகட்டத்திலும் ஒன்றுமே செய்ய போவதில்லை, தமிழ் மக்களுடைய வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை, தமிழ் மக்களை சுரண்டி வாழ்வதற்குத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. அவர்கள் நல்லிணக்கம் என்று பேசுகிறார்கள். நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இதுவரையில் என்ன செய்திருக்கிறார்கள்? ஏதாவது உங்களுக்கு கூற முடியுமா? எதுவுமே செய்யவில்லை. ஆனால் நல்லிணக்கத்துக்கு மாறாக அநியாயங்களும் அக்கிரமங்களும் இன அழிப்பையும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பையும் தான் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூறியது போலதான், அதாவது அனைத்துலக ஒரு விளையாட்டு மைதானத்தை அவர்கள் கட்ட தேவையில்லை, கட்டுவதாக கூறி அதை கட்ட ஒரு கல்லு நடவில்லை. அதுக்கு மாறாக கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட வர்த்தக மையத்தை தீயிட்டு கொடுத்திருந்தார்கள் 2010ஆம் ஆண்டு. அப்ப இவ்வாறு கொளுத்துபவர்களும் தமிழ் மக்களின் நிலங்களை அபகரித்து புத்தர் சிலைகளை கட்டுபவர்களும் 1000 புத்தர் கோயில்களை கட்டுவேன் வடக்கில் என்று கூறி வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அவர் அதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றார். இப்ப நீங்கள் கூறியது போலதான், அதாவது முதலாவது ஆளாக கையெழுத்திட்டவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கா. ஆனால் அதை பின்பற்றி அதை மேலும் பலப்படுத்தி கொண்டிருப்பதும் அவர் தான். அதே போலதான் 1989, 88களில் தென்னிலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகளை ஆதாரங்களை திரட்டி கொண்டு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்றவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ. அன்று மனித உரிமைவாதியாக அன்று அவர் அறிமுகமாகவே மனித உரிமைவாதியாக. ஆனால் மிகப்பெரிய இலங்கையின், அதாவது உலகத்தின் 21ஆம் நூற்றாண்டில் மிக பெரும் படுகொலையை நிகழ்த்தியவரும் அவர் தான். அப்ப அதிகாரம் என்று வரும்போது அவர்கள் அந்த அதிகாரத்துக்கு வருவதற்காகத்தான் அவர்கள் மனித உரிமைகள், இந்த சட்டங்கள், ஜனநாயகம் பற்றி பேசுவதெல்லாம் தாங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்காக. இப்போது அன்றகுமார் திசாநாயக்கா வடக்கில் வந்து அதை தருவேன் இதை தருவேன் என்று கூறுவதும், சஜித் பிரேமதாசா வந்து இப்போதுதான் ஸ்டேடியத்தை கட்டப்போவதாக கூறுவதும் எங்களை ஏமாற்றுவதாக. இன்னும் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், நாங்கள் ஒரு மூடர் கூட்டம் என்று சொல்லி. ஆனால் முப்படையும் கட்டி, இப்ப நான் சோழர் காலத்து 2000-10,000 வருஷத்துக்கு முந்தினதை பற்றி நான் கதைக்கல. என்கிற கண்ணுக்கு முன்னால நாங்கள் வாழ்ந்த காலத்தில் முப்படைகளும் கட்டி இலங்கை அரசின் மிக பெரும் தளங்களை கூட தங்கள் மதிநுட்பத்தாலும் போரியல் வியூகங்களாலும் தகர்த்து இந்த உலக அரங்கில் நிறைவேற்றியவர்களை நீங்கள் என்ன ஒரு மூடர்களாக நினைப்பீர்கள் என்று சொல்ல. அது ஒரு சில அரசியல்வாதிகள் விடும் தவறால் முழு மக்களையும் அவர்கள் இப்போது ஒரு மூடர் கூட்டம் என்றும் இவர்களை ஏமாற்றலாம் என்றும் அல்லது ஒரு கையாளாகாதவர்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதுதான் இதன் ஒருவரை சுருக்கம். இதில் இன்னொன்று கூற வேண்டும். அதாவது விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தை நடத்திய பொழுது சிங்கள மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை. ஒரு பொது சிங்கள மக்கள் இறந்துவிடக்கூடாது என்று மிகவும் அவதானமாக இருந்தார்கள். அவர்களுடைய முழு நோக்கமும் இவர்களுடைய பொருளாதாரத்தை நோக்கித்தான் இருந்தது. பொருளாதாரத்தை முடக்கினால் அவர்கள் ஓரளவுக்கு ஏனும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். அதனுடைய ஒரு விளைவு, இவ்வளவு ஆண்டுகள் கழிந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளாதார நெருக்கங்கள் வந்ததும் கொள்ளையடித்தவர்கள் சிங்கள அரசியல்வாதிகளுடைய விளைவுதான் அந்த நாட்டை அதல பாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேனே இல்லையோ, ரணில் விக்ரமசிங்காவின் மரண வாக்கு மூலம் ஒன்றே கூறலாம். கடந்த வாரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லா இடத்திலும் அந்த வாட்ஸ்அப் வழியில் அதில் உலாவிக் கொண்டிருந்தது. யாரோ கேட்டதுக்கு என்ன பொலிசி என்று அவர் சொன்னார், கடந்த 75 வருடமாக தங்களிடம் பொலிசி இல்லை என்று. அப்ப என்ன பொலிசியாக இருந்தா போரை வெல்வது. அப்ப போரை வென்ற பிறகு என்னண்டா இல்லை, போரை வென்றது பிறகு என்ன பொலிசி என்று இல்லை. அதனால் தான் இப்போது நிலைமையாக இருக்கிறார்கள். நீங்கள் போரை வெல்வதும் இனவாதத்தை தூண்டுவதும் தான் அவர்களின் பொலிசியாக இருந்தது. இப்போது அந்த பொலிசி இல்லை. ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றால் இந்த போர் தங்களை உலகத்துக்கு அளித்து விட்டது. நீங்கள் எவ்வளவு வழிகளை தமிழகத்துக்கு கொடுத்தீர்களோ அதே வழியைத்தான் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2009ஆம் ஆண்டு தமிழ் தேசம் அளிக்கப்பட்டது, தமிழர்கள் பலவீனப்படுத்தப்பட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தாலும், ஆனால் சிதறி போனது சிங்கள தேசத்து கட்சிகள். இன்றைக்கு பாருங்கள், அரசு தலைவர் தேர்தலை கூட நடத்த முடியாது. இனிமேல் அதை ரத்து செய்தால் நான் நினைக்கின்றேன் ஒட்டுமொத்தமாக அது இல்லாது போகக்கூடிய ஒரு நிலையாகத்தான் சிங்கள தேசம் சிதறி போய் கிடக்கின்றது. ஆனால் இதனை நாங்கள்
அவர்களுக்கு உதவி செய்து அதனை பலப்படுத்துவதாக இருந்தால் அது நாங்கள் செய்கின்ற மிகப்பெரும் அரசியல் தவறாகத்தான் போய் முடியும். அரசியல் தவறுன்றதோடு வரலாற்று தவறு. இப்ப எதிரி பலவீனம் அடைந்து சிதறை போய் கிடக்கிறான் என்று சொன்னால் அதனை மேலும் பலவீனப்படுத்தி எதிரியின் அந்த மூலோபாயத்தை தகர்ப்பதுதான் எங்களுக்கு இப்போது இருக்கிற தலையாய. அந்த மூலோபாயத்தை தகர்க்கும் ஒரு கருவிதான் இந்த தமிழ் வேட்பாளர். அப்ப அதனை பற்றி பிடிப்பது மட்டுமல்லாது அதனை மேற்கொண்டு செயற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் ஒரு உலக அரங்குக்குள் வர முடியும். இப்ப உங்களுக்கு தெரியும், அல் ஜசீரா வெளியிட்ட அந்த அந்த ஒப்பீனியன் குளத்துல அவர் ஒன்றை ஒப்பிட்டிருந்தார். காசாவில் இடம்பெறுகின்றதையும், அதாவது சேஃப் சோன் இன்டு கில்லிங் ஃபீல்ட் என்று அதையும் இலங்கை 2009 இடம்பெற்றதையும் ஒப்பிட்டிருந்தார். அதில் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். நான் ஏற்கனவே அதை பேசிவிட்டோம். ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால், ஒரே ஒரு டிஃபரண்ட், எல்லாம் ஒன்றுதான். அங்கும் ஒரு சிறிய பிரதேசத்திற்கு அடைத்து விட்டு கொன்றார்கள், எல்லாம் ஒன்றுதான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இங்கு அது வெளியில் தெரிகின்றது. ICJ அதில் ஈடுபடுகின்றது, உலக நாடுகள் அதில் ஈடுபடுகின்றன. ஆனால் இலங்கையில் அது இல்லை என்பதை அவர் கூறும்போது எங்களுக்கே வெட்கமாக இருக்கின்றது. அதில் இதில் ஏன் என்று நான் யோசித்து பார்த்தேன். ஏன் அங்கு இதுகள் எல்லாம் நடக்கிறது, இங்கு அது இல்லை என்றால், நாங்கள் கொலை செய்தவர்களுடன் தான் நிற்கின்றோம். ஏனைய நாடுகளுடன் இல்லை, பல நாடுகளிடம் நாங்கள் இல்லை. அதுக்குத்தான் இப்போ இந்த உரையாடல் ஆரம்பித்த போதே நான் கூறினேன், இலங்கை பீஜிங்கிலும் ஒரு குழு நிற்கின்றது, இலங்கை தூதுவர் நிர்மலா சீதாராமனோடு நிற்கின்றார், அதே போல அமெரிக்காவும் இலங்கையுடன் நிற்கின்றார். எவ்வாறு அவர்கள் அந்த நாடுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த ICJ கொண்டு வந்தது தென்னாப்பிரிக்கா. அதே போல ICC ஒரு அழுத்தத்தின் ஊடாக வந்தது. அந்த அழுத்தம் அனைத்து உலக நாடுகளால் கொடுக்கப்பட்டது. அவ்வாறான அழுத்தங்களை கொடுப்பதற்கு நாங்கள் பணியாற்றவில்லை. புலத்தில், அது தாயகத்தை விடுங்கள், புலத்தில் இருக்கின்ற நாங்கள் நிகழ்வுகளையும் பிரித்தானியாவோ அல்லது வேறு நாடுகள் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு வேட்டியை கட்டி அழகு பார்ப்பதிலும் அவர்களுக்கு பொங்கலை பொங்கி படைப்பதிலும் இருந்து விட்டோமே தவிர நாங்கள் இதனை ஒரு அரசியல் மயப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. 15 ஆண்டுகளில் பாருங்கள் எவ்வாறு நாங்கள் ஒரு இஞ்சி கூட நகராமல் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கின்றோம் என்றால் அதற்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களை பிரதிநிதிகள் ஆக்கி இருந்தாலும் கூட அவர்கள்தான் தமிழ் மக்களிடம் பணத்தை வாங்குகிறார்கள். அவர்கள்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு தொடர்பாக, வருங்காலம் தொடர்பாக சிந்திக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். இந்த பொறுப்பு கூறுவதிலிருந்து அவர்கள் தப்பி விட முடியாது. அதே போல் நீங்கள் சிங்கள தலைவர்கள் தொடர்பாக கூறும் பொழுது அரசர்களே, தமிழ் மக்கள் எவ்வாறு இப்பொழுது ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி விழிப்படைந்திருக்கின்றார்கள், அதனால் அழுத்தங்களை கொடுக்கின்றார்கள் என்ற விடயங்களை நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது, அதே போல் சிங்கள தரப்பினரும் அவ்வாறு செயல்பட்டார்கள் என்றால் அந்த நாடு ஒரு வளமான நாடு. சிங்கள மக்கள், அந்த மக்கள் அவர்களும் நல்ல இனம்தான். ஆனால் அங்கே அரசியல்வாதிகளும் சுயநலம் பிடித்தவர்களும் பேரினவாத கொள்ளை, மதவாதம் கொள்ளை கொண்டவர்கள் தான் அந்த மக்களை அருகிலே போராட்டத்தை நடத்தினார்கள். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அது மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. இப்ப இந்த நிலைமைகளை அந்த சிங்கள மக்கள், அந்த நாடு வளமுள்ள நாடு, அந்த நாட்டில் நாங்கள் கட்டி எழுப்பினால் ஒரு சுபிட்சத்தோடு வாழலாம் என்று எப்பொழுது சிந்தித்து அந்த அரசியல் தலைவர்களை மாற்றுகிறார்களோ, அரசியல்வாதிகளை மாற்றுகிறார்களோ, அந்த செய்திகளை கூறுகிறார்களோ, அப்பொழுதுதான் அந்த நாடு சுபிட்சம் பெறும். இல்லை என்றால் அந்த நாட்டில் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. தொடர்ச்சியாக இப்ப பாருங்கள், அந்த நாட்டை கூறு கூறாக விற்றுவிட்டார்கள். ஏனைய நாடுகளுக்கு தங்களுடைய இறமையை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே போர்ட் சிட்டி உருவாக்கப்பட்டு விட்டது. போர்ட் சிட்டியினூடாக எவ்வளத்தை சீனா சாதிக்கப் போகின்றது என்பதை இப்பொழுது அவர்கள் புரியவில்லை. இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு தான் புரிந்து கொள்வார்கள் என்ன நாங்கள் தவறு இழைத்தோம் என்றதை. அப்பொழுதெல்லாம் காலம் கடந்துவிடும். இவற்றை இவர்கள்தான் மாற்ற முடியும். அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த நாடு இன்னும் ஒரு நாடாக மாறுவதற்கான ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்த போகின்றது. தமிழ் மக்கள் ஓரளவுக்கு இன்னும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது கூறியது போல் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் எடுத்து கூறுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு, உண்மைதான் நீங்கள் கூறியது போலதான். என்னென்றால் இப்ப நீங்கள் மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பாருங்கள், பிரிந்து போகும்போது அவங்க கொடுத்து விட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. 2 நாடும் நட்புறவாக தான் இருக்கின்றது. 2 நாடும் இப்ப ஒருத்தர் அடுத்து பிரிந்து சென்றதால், ஒருத்தர் இப்ப தமிழீழம் பிரிந்ததால் சிங்கள மக்களுக்கு ஆபத்து என்று இல்லை. மலேசியாவும் சிங்கப்பூரும் நட்பு நாடுகளாகத்தான் இருக்கின்றன. இப்ப இங்கு நீங்கள் கூறியது போல சிங்களம்
மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் சிங்களவர்கள் தான் நாங்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும். இனியும் அவர்கள் அந்த பழைய சிந்தனையில் இருப்பதால் எந்த பிரயோசனம் இருப்பதில்லை. நீங்கள் மாற வேண்டும். தமிழர்கள் மாறுவது நாங்கள் மாறுவதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் மாறுவதற்கு நீங்கள் தான் மாற வேண்டும். உங்கள் அரசியல்வாதிகளை மாற்றுங்கள், நீங்கள் மாற்றுங்கள். இன்று நீங்கள் உங்களுக்குரிய அரசு தலைவரையே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு IMF வந்து சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். நாளைக்கு நீங்கள் கிணத்தில் அள்ளும் தண்ணிக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டிய நிலை வரும். எல்லாவற்றுக்கும் உங்கள் சிந்தனையில் ஏற்படாத மாற்றம் ஒன்றுதான் காரணம். அவர்கள் புத்திஜீவிகள் இருக்கிறீர்கள். இனிமேல் நீங்கள் புத்திஜீவிகளாவது, சிங்கள புத்திஜீவிகளாவது நீங்கள் மாறுங்கள். நீங்கள் சந்தோஷமாக உங்கள் அடுத்த சந்ததியை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு உங்கள் மாற்றம் தான் உதவும். மூன்றாவது நாடு உங்கள் நாட்டுக்குள் வந்து கையாள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய நலன் கருதித்தான் எல்லா விதத்தையும் சிந்திப்பார்கள். உங்களிடம் பலமும் திறமையும் இருக்கின்றது என்றால் சுயமாக சிந்தித்து அந்த நாட்டை கட்டி எழுப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றது. இல்லை என்றால் நீங்கள் கூறுவது போல் அந்த நாடு ஏனைய நாடுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது மட்டுமில்லை, அங்கிருப்பதை சுரண்டி செல்வதற்கும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அமையப் போகின்றது. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பாக இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடைய அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி.